வணக்கம், இது நம்ம எடுத்துரை. நான் சங்கர். இந்த வீடியோவில் நான் ரிவ்யூ பண்ண போகிறது மலையாள படம் ஆப்ரஹாம் மோஸ்லர். இந்த படம் ஜனவரி 11 தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. இப்போ ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. ஜெயராம், அனுப் மேனன், அனசுர ராஜன், அர்ஜுன் அசோகன் மற்றும் பலர் நடித்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு மிதுன் மேனுவல் தாமஸ். இந்த படத்தோட கதை, ஆப்ரஹாம் மோஸ்லர்ன்ற ஒரு ஏசிபி அவர் ஃபேமிலியோட வெக்கேஷன் போனப்போ வினித்ன்ற ஒரு அக்யூஸ்ட் ஹாஸ்லரை பழி வாங்குறதுக்காக அவரோட மனைவியையும் அவரோட ஒரு பெண் குழந்தையும் கொலை பண்ணி துண்டு துண்டா வெட்டி காட்டுக்குள்ள புதைச்சிடறான். அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போட்டுறாங்க. அந்த சம்பவத்தினால தூக்கமே இல்லாம டிப்ரெஷன்ல இருக்கிற ஹாஸ்லருக்கு 3 வருஷம் கழிச்சு ஒரு சீரியல் கில்லர் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ற வாய்ப்பு கிடைக்குது. இப்போ ஹாஸ்லர் அவரோட இன்வெஸ்டிகேஷன் மூலமா அந்த கொலைகாரனையும் அந்த கொலைக்கான காரணத்தையும் எப்படி கண்டுபிடிக்கிறாரு, அதான் இந்த படத்தோட மீதி கதை. மலையாள படங்கள்னாலே பயங்கரமா இருக்குன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம எல்லாரும் வந்துட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெஞ்ச் மார்க்கை அவங்க செட் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் நம்ம எல்லா படங்களையுமே பார்ப்போம். நானும் அப்படிதான் அந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். உண்மையிலே இந்த படம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆனா இன்னும் நல்லா இருந்திருக்கலாம். ஏன்னா பல மலையாள படங்களை நம்ம வாயை பொளந்து பார்த்துருப்போம். இந்த படத்தையும் அப்படிதான் பாக்குறோம். என்ன, ஆரம்பத்துல ஒரு ஆர்வத்தோட வாயை பொளந்து பார்த்துருப்போம். அதுவே ஒரு கட்டத்துக்கு மேல தூக்கத்தினால அப்பப்போ வாயை பொளந்து பாக்குறோம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா பாதி படம் பயங்கரமா இருந்துச்சு, மீதி படம் பாக்குற மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தை பத்தி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க சொன்ன முதல் விஷயம் என்னன்னா, இந்த படம் அஞ்சாம் பாத்திரா மாதிரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு தான். எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாம அஞ்சாம் பாத்திராவை டைரக்ட் பண்ணதும் இந்த ஆப்ரஹாம் மோஸ்லரை டைரக்ட் பண்ணதும் ஒரே டைரக்டர் தான், மிதுன் மேனுவல் தாமஸ். இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ரெண்டுமே அதர் லாங்குவேஜ் படம். யார் டைரக்டர்லாம் நமக்கு தெரியாது. ஆனா ஒரு படம் பார்க்கும்போது அதே டைரக்டரோட இன்னொரு படம் நமக்கு ஞாபகத்துக்கு வருதுன்னா அந்த டைரக்டரோட வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் நமக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அந்த வகையில இந்த படத்தோட டைரக்டர் அவரோட வேலையை ஓரளவுக்கு கரெக்டா பண்ணியிருக்கிறாரு. ஆனா இன்னும் நல்லா பண்ணியிருந்திருக்கணும். ஏன்னா அஞ்சாம் பாத்திரம் ஸ்டார்ட் டு எண்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுவே இங்க ஆரம்பத்துல இருந்த அந்த இன்ட்ரெஸ்ட் போக போக கம்மிலாம் ஆகல. ஒரு கட்டத்துக்கு மேல சுத்தமா இன்ட்ரெஸ்டிங்காவே இல்லை. அதுக்கு மெயின் ரீசன் அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் தான். அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் எனக்கு பெருசா எமோஷனலாவும் கனெக்ட் ஆகல, ரொம்ப லேகாவும் ஃபீல் ஆச்சு. இதுக்கு என்கிட்ட ஒரு அடிஷனல் ரீசனும் இருக்கு. நான் எதையும் பெருசா ரிவீல் பண்ண விரும்பல, மேலோட்டமா சொல்றேன். படத்தோட ஒரு முக்கியமான கேரக்டர்ல ஒரு பெரிய ஹீரோ நடிச்சிருக்கிறாரு. அவரை பார்த்தோன்னா நமக்கு பெரிய ஹைப் கிரியேட் ஆச்சு. ஆனா அவர் வரக்கூடிய அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் அவரோட சின்ன வயசுல நடக்கிறதுனால அந்த கேரக்டரோட யங்கர் வெர்ஷனை வேற ஒருத்தர் பிளே பண்ணியிருப்பாரு. அப்புறம் எதுக்கு அந்த கேரக்டர்ல ஒரு பெரிய ஹீரோவை நடிக்க வைக்கணும், வேற யாராவது நடிக்க வச்சிருக்கலாமேன்ற கேள்வி கண்டிப்பா எல்லாருக்கும் வரும். இன்ஃபேக்ட் படத்துக்கு அவங்க வாண்டடா கிரியேட் பண்ண அந்த ஹைப்பே படத்தோட டிராபேக் ஆயிடுச்சுன்னு தாராளமா சொல்லலாம். ஸ்கிரீன் பிளேஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் தரமா இருக்கும். அடுத்தடுத்து நடக்கிற மர்மமான கொலைகள், அதுல போலீஸ்க்கு கிடைக்கிற ஒரு லீடும் டெட் எண்ட்ல முடியுது. அங்கிருந்து இன்னொரு லீடை பிடிச்சி ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கிறதுன்னு அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா படத்துக்கு இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான பேஸை கிரியேட் பண்ணிட்டு அந்த கொலைகளுக்கு காரணமான பிளாஷ்பேக் போர்ஷனை ரொம்ப சிம்பிளா ஹேண்டில் பண்ணிட்டாங்க. முக்கியமா அந்த போர்ஷன்ஸ் ரொம்ப லென்த்தியா ஃபீல் ஆகும். ஓவராலா முன்கதை சரியில்லாததுனால திரைக்கதையில சுவாரஸ்யம் குறைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் விஷுவல்ஸ் உண்மையிலே செம்மையா இருந்துச்சு. குறிப்பா அந்த மர்டர் சீன்ஸ்லாம் விஷுவலா பார்க்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி மியூசிக்கும் பொருத்தமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் கேரக்டரைசேஷன் வைஸ் என்னதான் எல்லா கேரக்டர்ஸும் யதார்த்தமா இருந்தாலும் எந்த ஒரு கேரக்டரும் நம்மள பெருசா இம்ப்ரெஸ் பண்ணல. குறிப்பா ஹீரோ கேரக்டருக்கு ஒரு யூனிக்னஸ் கொடுக்கணுன்றதுக்காகவே அவர் டிப்ரெஷன்ல காமிச்ச மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுவும் எங்க அதை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணிடுவோமேனு அதை வந்து செகண்ட் பார்ட்டுக்கான ஒரு லீடா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரியே பிளாஷ்பேக் போர்ஷன்ல வரக்கூடிய எந்த ஒரு கேரக்டரும் நமக்கு கனெக்டும் ஆகல, கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஆக்டிங் வைஸ் ஜெயராம், அனுப் மேனன், அனசுர ராஜன், அர்ஜுன் அசோகன் படத்துல நடிச்சிருக்கிற எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த போர்ஷனை நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் இந்த ஆப்ரஹாம் மோஸ்லர் பில்டிங் ஸ்ட்ராங்கு, ஆனால் பேஸ்மெண்ட் வீக்கு. ஸோ என்ன பொறுத்தளவுக்கு குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். இந்த படம் ஹாட் ஸ்டார்லாம் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்கும் அவைலபிள். பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பெல் கணித்து டியூட்டிங்லாம் போட்டு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நானும் உங்களுக்கு நல்ல படங்களா வெப்சீரிஸாக சஜஸ்ட் பண்ண ரிவ்யூ பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.